மாமி அன்னிங்கசையோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவான் சாங் சகே. நான் உங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாமி சின்னக்கோன்னு ஒரு ஒன் ஷாட் தான். இது ஒன் ஷாட்னா ஒரே ஷாட்லேயே முடிஞ்சிடாது. 2 ஷாட்டாக வருமா 3 ஷாட்டாக வருமானு எனக்கு தெரியல. ஸ்டோரி போகிறத பொறுத்து தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நான் ஒருத்தவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவங்க பேர் எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க சேனல் நேம் மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு இருந்துச்சு. எஸ், கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களுக்காக தான். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கொடுக்குறேன். இதில் வந்து காமெடி, ஃபன், என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கும். பட் லவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். அப்புறம் இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணது தான் உங்கள் விருப்பம்டா. உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜிமின் தான் அவரோட ஆஃபீஸில், அவரோட கேபினில் அவர் பிஏ கிட்ட கடந்து கத்திட்டு இருக்காரு. ஃபைல் எங்க சார்? அது வந்து என்ன வந்து போயின்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபைல் எங்கன்னு கேட்டேன். சாரி சார், ஃபைல் இன்னும் ரெடி ஆகலை. என்ன ஃபைல் இன்னும் ரெடி பண்ணாமல் அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு. மீட்டிங்கை வச்சுட்டு ஃபைல் இன்னும் ரெடி பண்ணலை. என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க நிஷா? சாரி சார், நான் ரெடி பண்ணிடுறேன் சார். எப்போ? மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா? லிசா ப்ளீஸ், உங்களுக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிடுங்க. தேவையில்லாமல் இப்படி என்ன டென்ஷன் ஏற்றாதீங்க. சாரி சார், நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். இப்போ நடந்திருக்கே, இதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? சார் கண்டிப்பாக நான் மீட்டிங்குள்ளே ஃபைல் ரெடி பண்ணிடுறேன் சார். ரெடி ஆகலைன்னா இருக்கு. இல்லை சார், கண்டிப்பாக ரெடி பண்ணிடுறேன் சார். போய் ஃபஸ்ட்டு ஃபைலை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கி எரிஞ்ச ஃபைலெல்லாம் பொறுக்கிட்டு அது குடுக்குடுன்னு அதோட கேபினுக்கு தான் போகுது. சே, கோடையில் டென்ஷன் ஏற்றிட்டு ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எனக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போது அவரோட ஃபோன் சினுங்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். மாமன் போட்டிருக்கு. என்னம்மா சொல்லு. என்னடா போயிட்டியா? எங்கே போகணும்? என்னடா கேட்குற? நீ இன்னும் கஃபேக்கு போகலையா? என்ன கஃபேக்கா? எதுக்கு போகணும்? டீ மறந்துட்டியா? என்னம்மா சொல்லுமா. இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீ வேற டென்ஷன் ஏற்றாத. இப்போ நீ எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தான், வேற எங்கே இருப்பேன்? ஜிமீன், நீ டேட்டுக்கு போகலையா? என்ன டேட்டா? ஓ, அந்த பிளைண்ட் டேட் சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த பொண்ணு கிளம்பிட்டாடா. எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரலன்னு சொல்லிடுங்க. ஜிமன் விளையாடாத. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டேட் அரேஞ்ச் பண்ண தெரியுமா? நான் உங்களை அரேஞ்ச் பண்ண சொன்னேனா? சும்மா இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேற. வாய்மா ஃபோனை. ஜிமின் டென்ஷன் ஏத்தாத, மறுதே கிளம்பி போடா. என்னால் முடியாதுமா, எனக்கு இங்கே மீட்டிங் இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவுசெய்து டென்ஷன் ஏற்றாமல் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கு ஜிமினுக்கும் ஜிமினோட அம்மாவுக்கும். ஃபைனலி ஜிமினோட அம்மா தான் வின் பண்ணுறாங்க. சரி சரி, போய் தொலைகிறேன், ட்ராமா பண்ணாதீங்க. இந்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, தேவையில்லாமல் என் கண்ணீர் தான் வேஸ்ட் ஆகுது. மறுதியாக ஃபோனை வச்சிரு, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரிடா, மறக்காமல் போயிட்டு கால் பண்ணு, இல்லைன்னா விட்டுருவீங்களா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. குட்டவுளே அப்படின்னு சொல்லிட்டு, லிசா சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன், மீட்டிங் நீயே பார்த்துக்கோ. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. இல்லை சார், எந்த தப்பு நடக்கக்கூடாது. நடக்காது சார், நான் பார்த்துக்கிறேன். நீ தான் பார்த்துக்கணும். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன், வேலட், கீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் கார்கிட்ட தான் போகிறாரு. இப்போது காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அவங்க மாம் சொன்ன அந்த கஃபேக்கு தான் போகிறாரு. போய் பார்த்தா பெருசாக எதுவும் கூட்டம் இல்லை. அவரும் அவங்க மம்மி சொன்ன அந்த டேபிளில் போய் உட்கார்றாரு. 15 மினிட்ஸ் ஆகுது.
20 மினிட்ஸ் ஆகுது, 25 மினிட்ஸ் ஆகுது, 30 மினிட்ஸ் ஆகுது. இதுக்கு மேலே ஜிமினுக்கு சுத்தமாக பொறுமையே இல்லை. எவ்வளோ நேரம் ஆகுது? அப்போவே கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரமா வரத்துக்கு? தேவையில்லாமல் பேசாமல் நான் மீட்டிங்காவது அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்புலே அப்படியே உட்காந்துருக்காரு டென்ஷனாக. இதுக்கு மேலே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் திரும்பறக்குள்ள சடனாக ஒரு பர்சன் வந்து ஜிமின் மேலே மோதிடுறாங்க. சாரி மன்னிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் குனிஞ்சு அவங்களோட திங்ஸை தான் எடுத்துட்டு இருக்காங்க. நிமிர்ந்து பார்த்தா அது ஒரு பொண்ணு. பார்க்கவே க்யூட்டா குட்டியா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. அவள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கா, நெத்தியில் ஒரு குட்டி பொட்டு, அதுக்கு மேலே குங்குமம் வச்சிருக்கா, கண்ணுக்கு காஜல் போட்டிருக்கா, தலையை 2 சைடும் குட்டியாக முடி எடுத்து பின்னாடி கிளிப் போட்டுட்டு பூ வச்சிருக்கா, ஆஃப் சாரி வியர் பண்ணியிருக்கா, லிப்ஸில் லைட்டாக லிப்ஸ்டிக், கண்ணில் ஒரு இன்னசென்ட் க்யூட்டாக ஒரு குட்டி பயம். அந்த பொண்ணு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே சாரி மன்னிச்சுக்கோங்கோ, அவசரமாக வந்ததில் உங்களை நான் பார்க்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ ஜிமினை கிராஸ் பண்ணி போகலான்ட்டு போகிறா. ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இல்லை, வீட்லேருந்து கிளம்பும் போதே தோப்புனார் சொன்னால் ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன். வர வழியிலே டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த பர்சன் என் மேலே கோவமாக இருப்பார், அவரை பார்க்க தான் வந்தேன். அதனால தான் அவசரத்தில் உங்களே நான் பார்க்கல, மன்னிச்சிருங்கோ, கோப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்ட்டு போகிறீங்க. ஒருவேளை அம்மா சொன்ன பொண்ணு இவ்வளோ இருப்பாளோ? ஒரு நிமிஷம். நீங்கள் பார்க்க வந்த பையன் நான் தான். என்ன, நீங்களா? ஆமாம், நான் தான். அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சுற்றி சாரி, அது யாரும் கிடையாது, நீங்கள் தான் சுற்றி பார்க்குறீங்க. என்ன யாராச்சும் தேடுறீங்களா என்ன? இல்லை, இன்று தோப்பனார் வேறு மாதிரி சொன்னா. தோப்பனார்னா அப்பா இல்லை, நான் தான் அந்த பையன். ஓ அப்படியா? உட்காரலாம் வாங்க. இந்த டேபிளா? ஆமாம். ஏன், என்னாச்சு? இல்லை, என்கிட்ட சொல்லக்குள்ள நம்பர் மாற்றி சொன்னா, அதான் கேட்டேன். இல்லை, இந்த டேபிள் தான், வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? நீக்கு எதுவும் வேணாம். இல்லை, ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு காஃபி தான் ஆர்டர் போடுறாரு. அப்புறம் காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜுக்கு தான் போகிறீங்களா என்ன? ஆமாம். இப்போது உங்களை பார்த்துட்டு அப்படியே காலேஜுக்கு போக சொன்னார் அப்பா, அதான். சரி. நீங்கள் பிராமணா? ஆமாம். பார்த்தா தெரியலையா? இல்லை, பார்த்தா தெரிஞ்சுது, அதனால தான் கேட்டேன். ஓகே. ஏன் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறேன்னா அதான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஓ, உங்கள் ஊரில் இப்படி தான் கூச்சப்படுவீங்களா? என்னாச்சு? உனக்கு என்னை பிடிக்கலையா? இல்லை, அப்படி சொல்லலை, சும்மா கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பயம் வந்தால் நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். சரி. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேஷுவலாக நிறைய கேட்குறாரு. நீங்களும் அவர் கேட்க பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஜிமினும் அவரை பற்றி எல்லாமே சொல்கிறாரு, நீங்களும் கேட்டுக்கிறீங்க. இப்போ காஃபியும் வருது, நீங்கள் பார்க்குறீங்க, குடிங்க. இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. என்ன? காஃபி சூடாக இருக்குது. நான் எப்போதுமே காஃபி ஆற வச்சு தான் குடிப்பேன், அதான். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த ஹீட்டெல்லாம் போக வச்சு கொடுக்குறாரு. நீங்களும் குடிக்கிறீங்க. பிடிச்சிருக்கா? டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது எங்கே காஃபி? எந்த அம்மாலாம் இப்படி போட மாட்டாளே. இது ஹாட் சாக்லேட் காஃபி. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காஃபி கேட்கலங்க, என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வீட்டில்
பேசலாங்களே? ஆ, உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுங்க. அதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க? நான் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாமான்னு கேட்டேன். ஆ, என்ன கல்யாணமா? என்ன சொல்கிறேன்? கல்யாணமா? அதில் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன கல்யாணம் அது இதுன்னு சொல்கிறீங்க? இந்த தோப்பனாருக்கு தெரிஞ்சதுன்னா என் அடி வெளுத்துருவா. என்னை ஆத்துக்குள்ளே சேர்க்க மாட்டா. எது? இருங்க இருங்க, கோல். எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? இல்லை, கல்யாணம் அது இதுன்னு பேசுகிறீங்க. இதெல்லாம் எங்கள் தோப்பனருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயம் மட்டும் என் தோப்பனருக்கு தெரிஞ்சது எனக்கு ஒன்றே போட்டுருவா. ஹலோ, நீங்கள் அப்போ எங்கள் அம்மா அனுப்பின பொண்ணு கிடையாதா? என்ன உங்கள் அம்மா அனுப்பின பொண்ணா? உங்கள் அம்மா ஏன் என்ன அனுப்பணும்? அப்போ நீ அந்த பொண்ணு இல்லை. எந்த பொண்ணு? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணு நீ இல்லையா? ஏன் கோவப்பட்டு? நீங்கள் தானே உட்கார சொன்னீங்க, அதனால தான் நீ உட்காந்து. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நீங்கள் தான் என்னை பார்க்க வந்த பொண்ணுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சரியா? சரி, ஓகே, நான் எதுவும் பேசலை. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து ஓடுறீங்க. அப்போது ஜிமின் தான், ஹே மாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் கோவமாக ஜிமின் கிட்ட வரீங்க. என்ன நீங்கள் எப்படி பப்ளிக் பிளேஸில் வச்சு மாமின்லாம் கூப்பிட்றேன்? அப்படிலாம் கூப்பிடாதீங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறா. பேர் சொல்லாமல் போனீங்கன்னா வேற எப்படி கூப்பிடுறதா? நீங்கள் ஏன் என்னை கூப்பிடணும்? நீங்கள் ஒன்றும் என்னை கூப்பிட வேணாம். ரொம்ப ஆசை தான். இங்கே பாருமா, குடிச்ச காஃபிக்கு யார் காசு கொடுப்பா? நீ பாட்டுக்கு எழுந்து போடுற. என்ன காசா? ஆமாம். எவ்வளவு? 150 rupees. ஓ, 150 rupeesா? ஒரு காஃபிக்கு 150 rupeesா? இது நோக்கி கொஞ்சம் அநியாயமாக தெரியலையா? கடை என்ன எங்கள் அப்பா நான் வச்சு நடத்துகிறான், உனக்கு ஓசியில் கொடுக்கறதுக்கு. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லையே. ஜென, ஒரு 150 rupees இல்லையா? அவ்வளோ காசுலாம் அப்பா கொடுக்க மாட்டா. வேற எவ்வளோ கொடுப்பா உங்க அப்பா? இந்த பாருங்க, நீங்க ரொம்ப தப்பா பேசுறேன். அப்பா அப்படிலாம் சொல்லிக்கூடாது. எங்க அப்பனுக்கே நான் மரியாதை தர மாட்டேன். சரி, இருந்துட்டு போகுது. இப்போ கையில் எவ்வளோ இருக்கு? நான் பஸ்ஸுக்கு மட்டும்தான் 20 rupees வச்சிருக்கேன். 20 rupeesா? காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிற, எக்ஸ்ட்ராலாம் அமௌண்ட் வச்சுக்க மாட்டியா? தோப்பனருக்கு அதில் சுத்தமாக பிடிக்காது, கொடுக்க மாட்டா. பஸ்ஸுக்கு மட்டும்தான் கரெக்டாக காசு கொடுப்பா. பஸ்ஸுக்கு தானே என்ன பண்ணுவேன்? டிஃபன் பாக்ஸ் இருக்கே, இதில் மம்மி லஞ்ச் கட்டி கொடுத்துருவா, இதை சாப்பிட்டுப்பேன். சரி, இப்போ என் அமௌண்ட் எப்படி கொடுப்ப? என்கிட்ட காசு கிடையாது. சரி, வேற யார்ட்டையாவது வாங்கி கொடு. நான் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாளே. எனக்கு தெரியாது, காசை வச்சுட்டு கிளம்பு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜிமினுக்கு என்னன்னு தெரில, உங்களை பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கிறோம். உங்களை பார்க்க நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தெரியுறீங்க ஜிமினுக்கு. ஜிமின் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் சடனாக உங்கள் ஹேண்டை பார்க்குறீங்க. உங்கள் ஃபிங்கரில் போட்டிருக்க ரிங்கை கலட்டுறீங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் போட்டிருக்க ரிங்கை கலட்டுறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஹே, என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் இருங்கோ, இது வேறு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலட்டுறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நான் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அப்புறம் இதை வாங்கிக்கிறேன். ஓ, சரி. ஒரு நிமிஷம். என்ன? இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரிங்கு, தயவு செய்து தொலைச்சிடாதே. எனக்கு அது ரொம்ப முக்கியம். சரி, தொலைக்க மாட்டேன். அம்மா, எவ்வளோ நாளுக்குள்ள அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுப்ப? ஒரு 15 days. 15 days 150 rupeesக்கா? அட்லீஸ்ட் ஒரு 10 days. முடியாது. 1 week 7 days தான் உனக்கு டைம். அதுக்குள்ளே அமௌண்ட் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுக்குற. சரி, அந்த ரிங்கு பத்திரமா என்கிட்டே இருக்கட்டும். கிளம்பு. சரி,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகாச்சு மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. போகிற உங்களையே ஜிமின் ஸ்மைல் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக இருக்காளே, ஃபிகர் மிஸ் ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து அவங்க ஜிமினோட ஃபோன் சினுங்குது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஜிமின் கால் அட்டென்ட் பண்ணுறான். சொல்லுமா, என்னடா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிற மாதிரி தெரியுது, பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணலாமே, ஆனால் எனக்கு பிடிச்சது நீ அரேஞ்ச் பண்ண பொண்ணு கிடையாது. அப்புறம் நான் பார்த்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? ஆக்சுவலாக நீ அரேஞ்ச் பண்ண பொண்ணு வரலம்மா, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தி வந்தா. நான் அவள் தான் நீ அனுப்பின பொண்ணுன்னு நினச்சி தப்பாக பேசி எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா. பட் அவள் ரொம்ப இன்னசென்ட். பயந்துட்டு வீட்டுக்குலாம் தெரிஞ்சா அப்பா ரொம்ப கோவப்படுவார், ஒன்று கத்திட்டு போயிட்டா. என்னடா சொல்கிற? ஆமாம். அவள் பேர் என்னடா? பேர் தெரிலம்மா, கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டா. பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவள் ரொம்ப இன்னசென்ட். அவள் பிராமன்மா. பிராமணா? என்னடா சொல்கிற? ஆமாம், ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா, ஆனாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஜெமின், நீ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வர்ணிக்கிறியா? ஏமா? இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா என்ன? லவ் தெரியல, பட் பிடிச்சிருக்கு. சரி, இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி அவங்க வீட்டில் பேசுறது? அவளே என்னை தேடி வருவாமா ஆஃபீஸ்க்கு. என்னடா சொல்கிற? ஆமாம், நானும் அவளும் காஃபி குடித்தோமா, அப்புறம் அந்த பொண்ணு அவள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்த்தா, நான் குடிச்ச காஃபிக்கு காசு வச்சுட்டு போன்னு சொன்னதும் அவள் ரிங்கை கொடுத்துட்டு போயிட்டா. அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரிங்கை வாங்கிக்கிறாளாம். டி ஏன்டா, பாவண்டா. இல்லைம்மா, அப்போ தானே அவள் திரும்ப என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வருவா. அப்போ நீ கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கி தரேன். அப்புறம் நீ பண்ண வேண்டியதெல்லாம் நீ பார்த்துக்கோ, சரியா? இது போதும் ஜிமின், எனக்கு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை கால் கட் பண்ணுறாங்க. இங்கே ஜிமினும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவே ஆஃபீஸ்க்கு வராரு. ஜிமின் அப்படியே ஹாப்பியாகவே ஆஃபீஸ்க்கு வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அப்பப்போ ஜிமின் அவர் பேக்கெட்லேருந்து கையை விட்டு நீங்கள் கொடுத்த அந்த ரிங்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மைண்ட் ஃபுல்லாகவே உங்களோட தாட்ஸ் தான். நீங்கள் பேசினது, அவர்கிட்ட பயந்தது, இதை கலட்டி கொடுத்தது எல்லாத்தையுமே அவர் நினச்சி பார்த்து சிரிக்கிறாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே எப்பயும் நோட் பண்ணுறா. சார், என்ன லிசா, ஒன்று கேட்டால் கோவப்பட மாட்டீங்களே? அப்படி என்ன கேட்க போகிற? யார் சார் அந்த பொண்ணு? எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை சார், நீங்கள் சிரிக்கிறத வச்சே தெரியுது. காலையில் போக்குள்ளே ரொம்ப கோவமாக போனீங்க, வரக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வரீங்களே, அதான் கேட்டேன். தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா சார்? லவ்வா என்னன்னு உனக்கு தெரியல, பட் பிடிச்சிருக்கு, கன்ஃபார்மாக தெரியல. யார் சார்? மேம் பார்த்த பொண்ணா? இல்லை, இது பொண்ணு வேற. மேம் பார்க்க எப்படி சார் இருப்பாங்க? எங்கே பார்த்தீங்க? அம்மா அரேஞ்ச் பண்ண டேட்டில் தான் பார்த்தேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தா. சார், எப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? அவங்க பேர் என்ன? ஏதாவது டீட்டெயில்ஸ்? ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா, கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக, எதையோ பற்றின ஒரு பயம். லிப்ஸில் லைட்டாக லிப்ஸ்டிக், கண்ணுக்கு மை போட்டிருந்தா, தலைக்கு குட்டியாக ஒரு ஹேர் கிளிப் போட்டு பூ வச்சுருந்தா, பொட்டு வச்சு குங்குமம் வச்சுருந்தா, அண்ட் ஹாஃப் சாரி வியர் பண்ணியிருந்தா. ட்ரெடிஷ்னலாக இருந்தா, ரொம்ப இன்னசென்ட் அவ. அப்புறம் பொண்ணு பிராமன். என்ன சார் சொல்கிறீங்க? பிராமன் பொண்ணா? பேர் என்ன சார்? தெரியாது. என்ன சார் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருக்கீங்க? பேர் கேட்கலையா? கேட்டு அவள் சொல்லலை. ஓ சார், வெயிட், நீ அடுத்து கேட்க போகிற எந்த கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியாது. பார்த்தோம், சும்மா ரேண்டமாக பேசணும், பட் நான் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் அவள்கிட்டேருந்து நான் கேட்கல. அதுக்குள்ளே போயிட்டா. வெயிட் பண்ணு, ஒரு 1 வீக்.
உனக்கான கொஸ்டின், நீ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தானே கிடைக்கும். எப்படி சார்? அவளே என்னை தேடி வருவா ஆஃபீஸ்க்கு. எனக்கு புரியல சார். இந்த ரிங் இருக்குல்ல, இது அவளோட இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸை அவங்க பிஏ கிட்ட சொல்கிறாரு. இங்கே அந்த பொண்ணு சிரிக்கிறா. ஸோ இந்த ரிங்கை வாங்க கண்டிப்பாக அவள் வருவா. அது எப்படி சார் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? ஏன்னா இதை கொடுக்கக்குள்ள அவள் கண்ணில் ஒரு பரிதவிப்பை பார்த்தேன். அவளுக்கு இந்த ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ரிங்கை வாங்கிறதுக்கு வருவா. ஒருவேளை கமிட்டடாக இருந்தா சார்? வாய்ப்பே கிடையாது. எப்படி சார் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? நான் சும்மா கல்யாணம்னு சொன்னதுக்கே அவள் அவ்வளோ பயந்தா. அப்படிப்பட்டவளா லவ் பண்ண போகிறா? அவங்க அப்பான்னா அவளுக்கு ரொம்ப பயம் போல இருக்கு. அவங்க அப்பா பேரை சொல்லி தான் ரொம்ப பயந்தா. கமிட்டட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக அவள் சிங்கிளாக தான் இருக்கணும். எனிவேஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ஹாப்பி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு ஜெமின் அவனோட கேபினில் ரொம்பவே சின்சியராக அவனோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீங்கள் தான் ஜெமினோட ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. கூட உங்கள் ஃப்ரெண்டையே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அவங்க பேரை மினின்னு வச்சுக்கலாம். வயன் கரெக்டாக சொல்லுடி, இந்த ஆஃபீஸ் தானா? என்கிட்ட அவர் இந்த ஆஃபீஸ் நேம் தான் சொன்னார். அப்போவா உள்ளே போய் கேட்போம். பயமாக இருக்குடி. அவர் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப கோல்டாக இருந்தார். அந்த பொண்ணு உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு லுக்கு விடுறா. ஏன்டி அப்படி பார்க்குற? இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல? ரொம்ப நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளதான் கூட்டிகிட்டு போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, யார் நீங்கள்? இவ பேர் வயன். உங்கள் சிஓ சார் இருக்கார்ல, பாக் ஜெமின், அவரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. பட் என்னோட மோதிரம் உங்கள் பாஸ் கிட்ட தான் இருக்குது. ரிங்கா? ஓ மேம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறா. ஹலோ, யார்? மேம் சார் சொன்ன அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணா? வெயிட் அவங்கள அங்கேயே உட்கார வைங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா பொண்ணு தான் இப்போது ஃபாஸ்ட்டாக ரிசப்ஷனுக்கு தான் ஓடி வரா. வெல்கம் மேம், நீங்கள் வருவீங்கன்னு சார் சொன்னார், வாங்க. நீங்கள் யார்? என்ன சாரோட பிஏ. பிஏவா? ஓகே மேம், சார் சொன்னதை விட நேரில் பார்க்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னது, என்ன சொன்னேன்? எங்கள் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம். எங்கள் சார் ஃபாலோ ஆனதில் தப்பே இல்லை. அது என்னென்னமோ சொல்கிறீ? ஒன்றும் சொல்லலை, வாங்க, உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணுறாரு. இங்கே கூட வந்த அந்த மினி பொண்ணு தான். என்ன இன்னசென்ட்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறா. என்னடி, என்ன எதுக்கடி பிடிக்கிற? என்னடி ஃபால் அது இதுன்னு பேசுகிறாங்க. நீக்கு என்னடி தெரியும்? நீக்கு ஒன்றும் புரியலை. அவள் ஏதோ சொல்லியிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. வா உள்ளே போகலாம். என் மோதிரம் எனக்கு வேணும். வீட்டை தோப்புனருக்கு தெரிஞ்சா அடி பின்னிடுவார். அப்போ ரொம்ப கோவப்படுவார்டி. வா. சரி போகலாம். ஏன் ஏதாவது தப்பு பண்ணுறேன் என்ன? இனி நம்ப மினி, சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை. இவா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. இங்கே ஜெமின் தான். சார், மேம் வந்திருக்காங்க. யார்? ஓ மாமி, நீயா? எதுக்கு திரும்ப அப்படி சொல்கிறேன்? என்னை மாமிலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ தான் பேரையே சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் நான் எப்படி ஒன்று கூப்பிடுறது? அதுக்கு மாமின்னா கூப்பிடணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் பிராமன் பொண்ணுங்களெல்லாம் மாமின்னு தான் கூப்பிடுவோம். சரி, எனிவேஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டு கொடு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் பேக்லேருந்து ஒரு பொட்டல் எடுக்கிறீங்க. ஹலோ, அமௌண்ட் எங்க? அமௌண்ட் தான் இது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணோம். அதில் ஃபுல்லாக சில்லற காசு. அதில் 2 10 ரூபாய் நோட்டு, அதுவும் கிழிஞ்சிருக்கு. ஜிமின் 5 டேஸில் ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்களையும் நீங்கள் அந்த அமௌண்ட்டையும் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பிஏக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே சிரிக்கிறா. இங்கே ஜிமின் தான், என்ன பண்ணுறா இவ? ஏய், ஆ, என்ன பண்ணுற? இல்லை, அமௌண்ட்டு அமௌண்ட்டு சரி, அதையே இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க? இது என்னோட சேவிங்ஸ். அதான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் 155 ருபீஸ் இருக்குது. உங்களுக்கு 150 ருபீஸ் தானே கொடுக்கணும். 5 ருபீஸ் எடுத்துக்கணும்ல, அதான். ஓ, நீ கொடுக்குற அந்த 5 ரூபாயில் நான் பெரிய கோட்டையை பிடிச்சிட போகிறேன்னா? அப்படி இல்லை, அது சரி, எங்க அந்த 150 ருபீஸ்? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. இது என்ன நோட்டு கிழிஞ்சிருக்கு? அதான் சொன்னேனே, இது என்னோட சேவிங்ஸ். அது அது என்கிட்ட இதான் இருக்கு. சரி, கிளம்பு. என்னோட ரிங்கு? பித்தளை ரிங்க்கு எவ்வளோ சீனா? ஹலோ, அது ஒன்றும் பித்தளை கிடையாது, அது பிளாட்டினம். இந்த தோப்பனர் எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணுது. அது இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஆக்சுவலாக அது என்னோட லக்கி ரிங். அது இல்லாமல் இந்த 1 வீக் என் லைஃப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என் ரிங்கை என்கிட்ட கொடுத்துருங்க. வீட்டில் தோப்பனருக்கு தெரிஞ்சா அடிப்பார். இது ஏதோ கதை சொல்லி வச்சுருக்கேன். அவர் 1 வாரத்துக்குள்ளே எனக்கு ரிங்கை திருப்பி கொடுத்துடணும்னு சொன்னார். கோவப்படுவார். கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓ, அந்த ரிங்குக்கு அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா? ரிங்கு வேணுமா? சரி, உட்காரு, கொஞ்சம் பேசணும். நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாது. எனக்கு ரிங்கு கொடுங்க, நான் போகணும். அவ்வளோ வேகமாக போய் மேடம் என்ன பண்ண போறீங்க? அது கொஞ்சம் வேலை இருக்கு. வீட்டுக்கு லேட்டாக போனேன்னா தோப்பனர் திட்டுவார். ஐயா, என்ன நீ வந்ததுலேருந்து தோப்பனர் திட்டுவார், தோப்பனர் அடிப்பார், தோப்பனர் திட்டுவார், இதே சொல்லிட்டு இருக்க. அப்ப நான் அவ்வளோ பயமா? சரி, உனக்கு ரிங்கு கொடுத்துட்றேன், உட்காரு, கொஞ்சம் பேசணும். உட்காந்து ரிங்கு கொடுப்பேலா? கொடுக்க, உட்காரு. ரிங்கு கொடுங்க ப்ளீஸ். உட்காந்த உடனேலாம் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் பேசணும்னு. என்கிட்ட என்னங்க உனக்கு பேசணும்? உன் பேர் என்ன? என் பேர் எதுக்கு நீங்கள் கேட்குறேன்? கூப்பிட்றதுக்கு தான். அதில் நீங்கள் ஒன்றும் கூப்பிட வேணாம். இனிமேல் நான் உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன். ரிங்க கொடுத்துருங்க. என்னம்மா நீனு நச நச நசன்ட்டு வாய் முடு. என்ன நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன்? காசு கொடுத்தா ரிங்க திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன்? இந்த 150 ருபீஸ் அரேஞ்ச் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கொஞ்சம் கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். நான் என்ற அப்பா கிட்ட போய் சொன்னதே கிடையாது. ரிங்கு தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, என்னை கொன்னே போட்டுருவான். ப்ளீஸ், அந்த ரிங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கொடுத்துருங்கோ. ஐயோ, நீங்கள் நிறுத்துற மாதிரியே கிடையாது. இன்னும் கண்டினியூஸாக அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஜிமின், ஏய், பயமடு, இங்கே பார், இங்கே தானே இருக்கோம் ரிங்கு. வாய மூடு, தருவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல. என்கிட்ட என்ன பேசணும் நோக்கு? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வயன். வயன்? அந்த மாதிரி அவன் பேரும் நல்லா க்யூட்டாக இருக்கு. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா அவனுக்கு? அது ரிங்கு கொடுங்க, அதை பேர் சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாது. எந்த காலேஜில் படிக்கிற? அதெல்லாம் நோக்கு எதுக்கு? நான் இதோ ஒரு காலேஜில் படிக்கிறேன். உங்களுக்கு ஏன் அதெல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாதான் ரிங்கு கிடைக்கும். அது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பிடுங்கிட்டு ஓடுறீங்க. மாமி நில்லடி, ஃப்ராடு. யார் ஃப்ராடு? நான் அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு தான் ரிங்கை வாங்கியிருக்கேன். நான் ஒன்றும் ஃப்ராடு இல்லை, நீங்கள் தான் ஃப்ராடு.
அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அடேங்க, அவ்வளோதான், ஓடிட்டீங்க. இங்கே ஜெமீன் தான் உங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே பிஏவும், சார் நான் வேணா விசாரிக்கவா சார்? இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் வச்ச அந்த காயினை பார்க்குறாரு, அந்த அமௌண்ட்ஸை பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஐயோ, லிசா இதை எடுத்து வைங்க, பத்திரமா வைங்க. ஓகே சார். அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு தான் ஃபோன் கால் வருது. ஹலோ, யாரு? நேரு. என்னடா, எதுக்குடா கால் பண்ண? என்னடா பிளான் மறந்துட்டியா? இன்னைக்கு படம் ரிலீஸு, நம்ம எல்லாம் தேட்டருக்கு போகிறோன்னு பிளான் பண்ணது தானே. மச்சான் சாரிடா, என்னால் வர முடியாது. ஏன்டா? இல்லைடா, எனக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துருங்க. ஜிமின் சாவடிச்சிடும், மரியாதை கிளம்பி வா. இல்லைடா முடியாது, வேலை இருக்கு. என்னவாண்டா, பழக்கம் போல் வரலன்னு சொல்கிறான்டா. இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம், வர அவ்வளோதான். இல்லைன்னா வச்சுக்கேன் மவனை, நீ ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ்க்கே போக முடியாத மாதிரி பண்ணிவிடுவோம். டீ சொன்ன கேள்டா, என்ன முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜகு கால் கட் பண்ணிடுறாரு. ஷோ, இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னாச்சு சார்? லிசா, இதுக்கப்புறம் இருக்க ஒர்க்கெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. புரியுது சார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபார்மல் காஸ்டியூமில் தான் இங்கே தேங்க் சொன்ன அந்த மாலுக்கும் ஜிமின் போகிறாரு. என்னடா, எதுக்குடா இப்போ கால் பண்ணி இப்போ என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? வா மச்சான், டிக்கெட் எடுத்தாச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு தான் கூப்பிட்டுட்டு அங்கே தேட்டருக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே இன்னுமே படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அண்ணா, படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அதுக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு தம்பி, எப்படியோ 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இது 2 மணி நேரமா? எதுக்குடாப்பா கத்துற? அதனால என்ன, மாலில் தானே இருக்கோம், சுற்றி பார்ப்போம், சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் தான் புலம்புறாரு. டே போதும் வாடா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமினும் தயாங்கும் சாரி சங்குக்கும் தயாங்கும் ஜிமினை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஜிமின் சாரி ஜங்குக் தான் ஜிமினோட ஃபோன் வால்பேப்பரை நோட் பண்ணுறாரு. ஏய் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. என்னடா, என்னது இது அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஃபோனை பிடுங்கிடுறாங்க. ஏய் ஃபோனை குட்ரா. ஏய் நல்லா இருக்கே பொண்ணு, யார் அந்த பொண்ணு? க்யூட்டாக இருக்கா, சாரோட வால்பேப்பரில் இருக்கா. யார் இந்த பொண்ணு? அது அது வந்து இங்கே ஜிமின் நடந்த எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணுறாரு. டே சொல்லவே இல்லை, ஃப்ராடு, இவ்வளோ பண்ணியிருக்க நீனு. எங்கடா, அவள் பேரே சொல்ல மாட்டேங்கிறா. பேரே இன்னைக்கு தான் நான் எப்படியோ கண்டுபிடிச்சேன். அப்புறம் மச்சா கமிட்டட் ஆயிட்டான். அப்புறம் ட்ரீட் என்னடா? முதல்ல அவள் எனக்கு ஓகே சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க அங்கே தேட்டருக்கு முன்னாடி ஒரு சண்டை தான் போயிட்டுருக்கு. பாரு மச்சான், ஒரு பொண்ணு இத்தனை பசங்களை எகிரி சண்டை போடுறா. பயங்கர வாயாடியாக இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் தான் பேசிகிட்டு இருக்கான். என்னடா இன்னுமாடா என்ன பிரச்சனை முடியல, இரு என்ன பிரச்சனைன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கும் ஜிமின் சங்கு 3 பேருமே அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷாக்கா ஒரு இடத்த பார்க்குறாரு. ஜிமினோட ஐஸ் ஃபயர்ட் ஆகுது. அவர் செம்ம ஷாக்கா அந்த அந்த பர்சனே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் ஜிமின் என்னடா, என்ன இவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்க? அது அது மச்சான் அங்கே அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இங்கே தயாங்கன் ஜங்குக் 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன டே, அது மச்சான் 3 பேருமே செம்ம ஷாக்கா அந்த இடத்தையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாயெலாம் கொளருது, வேர்ட்ஸ்லாம் ஸ்டெக் ஆகுது. இதுக்கு மேலே விட்டால் இந்த ஸ்டோரியை நானே கொலை பண்ணிடுவேன். ஸோ வேணாம்.
நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் ஷார்ட் ரொம்ப ஃபன்னாக அன்எக்ஸ்பெக்டடாக ட்விஸ்டடாக இருக்கும். ஓகே, அடுத்த ஷார்ட்டில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ் அண்ட் யூ.